சில பிரச்சனைகளை வம்புக்கு இழுத்துக்கிட்டு நம்ம வாயாலே கெட்டு போயிருப்போம் பாருங்க. அதை இன்னைக்கு நம்ம நிறுத்த போறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 141 அதிகாரம் 3வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம வாய்க்கு காவல் வைக்கணும். தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசி பேசி சொல்லுவாங்க தெரியுமா, உன் வாயால தான் நீ கெட்டு போறான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வாயை கர்த்தர் காத்துக்கொள்ள இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவையில்லாத வார்த்தைகளை உச்சரிக்காதபடிக்கு சில பேர் முன்னு பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அதுக்குன்னு கூட என் உதடுகளை திறக்காதபடிக்கு என் உதடுகளுக்கு நீர் காவல் வையும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பொருத்தனை பண்ணுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க தேவையில்லாத வார்த்தையை நான் பேசக்கூடாதுப்பா. நான் பேசுகிற வார்த்தை யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் பேசுகிற வார்த்தையினால யாரும் உடைஞ்சு போகக்கூடாது. நான் பேசுகிற வார்த்தையினால யாருடைய சமாதானமும் கெட்டு போகக்கூடாது. ஆகையால் என் வாய்க்கு காவல் வையும். நான் பேசுகிற வார்த்தையில ஒருத்தர் பக்தி விருத்தி அடையணுமே தவிர என்னால யாரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. என்னால யாரும் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. நான் பேசுறதுனால, நான் சொன்னதுனால சில தவறுகள் நடக்கக்கூடாது. ஆகையால் என் வாய்க்கு காவல் வையும். நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி நம்ம சிக்கிக்குவோம் பாருங்க. தாவீது கிட்ட 2 பேரு செய்தியை கொண்டு வராங்க. ஒருத்தன் நல்ல செய்தியை கொண்டு வரவன், ஒருத்தன் கெட்ட செய்தியை கொண்டு வரவன். அங்க சவுல் செத்து போயிட்டாரு. அவர் செத்து போன செய்திய கெட்ட செய்தியை கொண்டு போறவன் கொண்டு போகணும். ஆனா அவன் நல்ல செய்தியை கொண்டு வரவன் சொல்றான், இல்ல நான் போறேன், முதல்ல ராஜாவுக்கு நான் போறேன், நான் தான் போகணும், இது ராஜாவுக்கு நல்ல செய்தி அப்படின்னு நினைச்சிட்டு கெட்ட செய்தியை சொல்ல வேண்டிய இடத்துல இவன் நல்ல செய்திக்காரன் வந்தோடனே தாவீது பாக்குறாரு, இவன் நல்ல செய்தி கொண்டு வரான், இவன் நல்ல செய்தி கொண்டு வர்றவன் சொல்லி பக்கத்துல வந்தோடனே கேட்கிறான், என்ன செய்தின்னு. சவுல் மரித்து போய்விட்டார் சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப வருத்தமும் கோபமும் ஆயிடுச்சு. கடைசியில் அவன் நிலைமை மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. செய்தியை கொண்டு வந்தோடைய நிலைமை. இன்னைக்கு நம்ம இடத்துல நம்ம நிற்போம். நமக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்குறாங்க வேலையில, நமக்கு என்ன, இப்போ நம்ம ஃபேமிலியில நமக்கு என்ன போர்ஷன்ல நம்ம இருக்கிறோம், என்ன காரியத்தை செய்யணும் அதை மட்டும் செய்யணும். நான் தேவையில்லாத இடத்துல இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அதனால என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு ஆபத்து, என் குடும்பத்துக்கு ஆபத்து, என் எதிர்காலமே பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுவோம், ஆண்டவரே நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு என் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகள் திறக்காதபடிக்கு காவல் வையும் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமான வார்த்தைகளை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும் பேசுவோம். நம்ம மூலமா, நம்ம வார்த்தையின் மூலமா அநேகர் வாழணும், சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாள் உங்கள் வாயின் வார்த்தையினாலே அநேகரை சந்தோஷப்படுத்துகிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.